வெல்கம் டு சிகே பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்தோட விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். பரணி தீபத்து அன்னைக்கு விளக்கெல்லாம் எடுத்து போட்டு ஊற வச்சு கழுவலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், கொதிக்கிற தண்ணியில் போட்டு அலசி எடுத்து கமுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி முதல் நாளே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே காஞ்சிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அடுத்து நம்ம பரணி தீபம் ஆரம்பித்தாச்சு. அந்த பரணி தீபம் ஏற்றிட்டு ஒரு சின்ன விலாக் இது. நான் இந்த மாதிரி தாங்க சாமி கும்பிட்டேன். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் வீட்டில் சின்ன சின்ன சாமிகள்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரே ஒரு செல்ஃப் தான் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே அதிலே வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த முருகன் சாமி வந்துட்டு புதுசாக வாங்கியிருக்கோம் நாங்கள். அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட பூஜை அறை. மேலெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் வந்துட்டு எங்கள் மாமியார் இருக்கும்போது வந்த ஃபோட்டோஸுங்க. அவங்க ஞாபகார்த்தமாகவே அதெல்லாம் வச்சிட்ருக்கோம், தூக்கி போடாமல். பாருங்கள், ரொம்ப பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம். அவ்வளோதான். சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் விலாக் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பக்கத்துலேயே குபேர கணபதி இருப்பார் எங்கள் வீட்டு பக்கத்தில். அவருக்கும் போயிட்டு விளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. அதனோட கிளிப்பு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு கதவை திறந்த உடனேயே சாமி தான் இருப்பாங்க. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி அவரை பார்த்துட்டு மற்ற வேலையெல்லாம் செய்வேன். அதே மாதிரி நைட்டு போய் படுக்கும் போதும் அந்த சாமி பார்த்துட்டு தான் நாங்கள் போய் படுப்போம். ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே சாமி இருந்துட்டு அதை நம்ம டெய்லியும் பார்க்கும்போது. அதுக்கு பிறகு எங்கள் பசங்களாம் என்ன பண்ணாங்க, கார்த்திகை தீபம் வந்துடுச்சு, நான் பட்டாசு வெடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஆளாளுக்கு ஒரு கம்பி மத்தாப்பை எடுத்து சுற்றிட்டுருக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்கள் மட்டும் தான் சுற்றுவீங்களா, நானும் சுற்றுவேன்னு சொல்லிட்டு நானும் சுற்ற ஆரம்பிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே பாருங்கள் சுற்றிட்டுருக்கேன். எங்கள் பையன் பாருங்கள் ஜாட்டை எடுத்து எப்படி சுற்றிட்டுருக்கான். அப்புறமா தம்பி அந்த மாதிரிலாம் சுற்றக்கூடாதுன்னு சொன்னோடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி சுற்றாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. பரணி தீபத்தன்னைக்கு வெளியெல்லாம் விளக்கு வைக்க முடியல, நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டோம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு வெளியெல்லாம் வச்சுட்டு பட்டாசுலாம் வெடிச்சது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதேமாதிரி இன்னொரு விளாக்லாம் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.